ஒரு அமைதியான, பசுமை நிறைந்த கிராமத்தில் மாறன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். மாறன் புத்திசாலி, படிப்பிலும் திறமையானவன். ஆனால் எதையும் செய்வதற்கு முன் அவன் மனதில் எழும் கேள்வி ஒன்றுதான். இதனால் எனக்கு என்ன லாபம்? ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்பும்போது சாலையோரத்தில் நின்றிருந்த ஒரு வயதான பாட்டியை மாறன் பார்த்தான். அவளுடைய கைகளில் கனமான சுமை, நடக்க முடியாமல் சோர்ந்த உடல். மாறன் ஒரு கணம் நின்றான். உதவி செய்யலாமா, இல்லை போய்விடலாமா என்று மனதில் தயக்கம். அந்த நேரத்தில் அவனுடைய பாட்டி அடிக்கடி சொன்ன ஒரு வரி நினைவுக்கு வந்தது. அறம் செய்ய விரும்பு, பலன் கேட்காதே ஹூட். அந்த வார்த்தைகள் மாறனின் மனதை தொட்டது. சிறிது தயக்கத்துடன் மாறன் பாட்டியிடம் சென்று, பாட்டி, நான் உதவட்டுமா என்று கேட்டான். அவள் மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். மாறன் அந்த சுமையை தன் தோளில் ஏற்றிக்கொண்டு அவளுடன் சில தூரம் நடந்தான். பாட்டி சொன்னாள், நல்ல மனசு இருக்கிற பிள்ளை நீ மகனேயு. மாறன் சிரித்தான். சும்மா ஒரு சின்ன உதவிதான் என்று மனதில் நினைத்தான். சில நாட்கள் கழித்து பள்ளியில் ஒரு முக்கியமான போட்டி அறிவிக்கப்பட்டது. மாறன் கலந்து கொள்ள நினைத்தான். ஆனால் மனதில் பயமும் பதற்றமும். போட்டிக்கு செல்லும் நாளில் பள்ளி வாசலில் பூ விற்றுக் கொண்டிருந்த அதே பாட்டியை மாறன் பார்த்தான். அவள் மாறனை பார்த்ததும் சொன்னாள், தயங்காதே மகனே, நீ முயற்சி செய்தால் வெற்றி வரும். அந்த வார்த்தைகள் மாறனுக்கு தைரியமளித்தது. போட்டியில் அவன் முழு முயற்சியுடன் பங்கேற்றான். முடிவில் மாறன் வெற்றி பெற்றான். அப்போது அவனுக்கு புரிந்தது, அறம் செய்தால் பலன் உடனே வராவிட்டாலும் ஒரு நாள் அது நம்மை தேடி வரும். அன்று முதல் மாறன் உதவி